சிறையெடுக்கப்பட்ட உன் மகள் இனி திரும்பி வந்தால் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? கவர்ந்து சென்றவன் கொல்லப்படுவதால் அவள் கற்பு நிலைக்குமா? கத்தி முனையிலே ரத்தம் படிவது உன் களவலிமையை காட்டும். ஆனால் கரிகாலன் விவேகி என்று வரலாறு கூறாது. சில சமயங்களில் சில காரியங்களுக்கு நாமும் தலையை ஆட்டிவிட்டுத்தான் போக வேண்டும். இப்போது என்னதான் செய்ய சொல்லுகிறீர்கள்? சொல்வதென்ன? கொண்டு சென்றவனும் உன்னை போல் ஒரு மன்னன் தான். மகளை அவனுக்கே மணமுடிப்பதற்கு சம்மதித்து விடு. சீர்வரிசைகளை அனுப்பு, எல்லாம் நன்மையாகவே முடியும். மாமா, மாமனும் குடும்பத்துக்கு யோசனை சொல்லுகிறான், அமைச்சனும் அரசியலுக்கு யோசனை சொல்லுகிறான். இதில் இரண்டும் கலந்திருக்கிறது. தயங்காதே. தயக்கம் வளர வளர குழப்பம் அதிகரிக்கும். சொன்னதை தங்கள் வார்த்தைக்கு எப்போதும் போல் இப்போதும் கட்டுப்படுகிறேன். ஆழ்வார் அரசே, சித்ராவை தேடி போன ஆட்களை இன்னும் காணவில்லையே. எங்கு போயிருப்பாள்? இந்த உலகத்தை விட்டே போயிருப்பாளோ? ஆமா, இருந்தாலும் இருக்கும். இருக்காது, இருக்கவே இருக்காது. அவள் எனக்கு கிடைக்காமல் போகவே மாட்டாள், போகவே மாட்டாள். ஆமா ஆமா. காதல் என்பது கடுநோய் என்று இலக்கியங்கள் சொல்வதை நாங்களும் படித்திருக்கிறோம். ஆனால் இளவரசே, பாலை தயிராக்க முடியும், தயிரை பாலாக்க முடியாது. களங்கமற்ற கன்னியாக சித்ரா இருந்தபோது எனக்கு தான் ஆசை இருந்தது, உங்கள் மனம் போல் மணமுடிக்க வேண்டும் என்று. உங்கள் சில நாள் பிரிவு அவள் சிந்தையை மாற்றும் என்று. அமைச்சரே, இளவரசே, உள்ளம் உங்களிடம் இருந்தால் ஓலை கணிகண்ணனுக்கு போகுமா? பல்லக்கு வருமா? அவள் தான் புறப்படுவாளா? போதும் அமைச்சரே, போதும். வேல் வாய்ந்த உள்ளத்தில் கொள்ளையும் வைக்காதீர்கள். இல்லை, இது உங்கள் மனதை புண்படுத்தும் என்றால் இதை பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை. ஆனால் இணைந்திருந்த காதலை நினைத்து பொறுமிக் கொண்டிருக்கும் நீங்கள் நடந்துவிட்ட துரோகத்தை நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும் என்பதே என் ஆசை. அவளை மறந்தால் பேரகுலம் வாழும், மறக்க முடியவில்லை என்றால் நான் இதை சொல்வேன். இளவரசே, பெற்றோரின் முடிவு துயரமாக முடியும். வஞ்சிக்கப்பட்ட காதலில் வஞ்சிநகரம் பாழ்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா? இல்லை அமைச்சரே, இல்லை. சித்ராவை காதலிப்பதற்கு இளைய மனது இருந்தது. இப்போது அவளை மறந்து விடுவதற்கு இரும்பு நெஞ்சம் தேவைப்படுகிறது. அந்த நெஞ்சம் கிடைப்பதற்கு சில கேள்விகளுக்கு பதிலும் கிடைத்தாக வேண்டும். அமைச்சரே, சித்ரா என்னை காணும் போதெல்லாம் உருகினாள், உட்கலந்தாள், உள்ளொளியாய் நிலவினாள். பிரிவு என்று சொன்னதும் பெருகியது கண்ணீர். முடிவு என்று சொல்லுங்கள், பிரிவு மட்டும் வேண்டாம் என்றாள். அதை நடிப்பு என்று இப்போது கூட என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் எந்த சக்தி அந்த பூமனதை மாற்றி இருக்கும்? எந்த கல்மனது அவள் நல்மனதையும் கெடுத்திருக்கும்? நடந்த நிகழ்ச்சிகளுக்கு காரணம் தெரிந்துவிட்டால் நான் சித்ராவை மறந்து விடுவதும் சுலபமாக முடியும். அமைச்சரே, காரணம் என்ன? உங்களிடம் காதல் பிறந்ததற்கு காரணம் என்ன? அவள் மனம் என் வசப்பட்டது. இளவரசே, நானும் வாலிபனாக இருந்திருக்கிறேன். நெருப்பு அருகில் இருக்கும் போது மெழுகு உருகுகிறது. அது எந்த நெருப்பாக இருந்தால் என்ன? பஞ்சு நெருப்பு பிரிந்தது, கருவூர் நெருப்பு கலந்தது, மெழுகு உருகி ஓடிவிட்டது. இதில் ஏன் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என் மன அமைதிக்கு. நடந்தது துரோகம், உண்மையா இல்லையா? உண்மை. பிறகு காரணம் எதற்கு? இளவரசே, உங்கள் திருமணத்தை பற்றி ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள். திருமணம்? அமைச்சரே, சித்ராவை மட்டுமல்ல, எந்த பெண்ணையுமே மணந்து கொள்வதில்லை என்று முடிவு செய்து விட்டேன். மகனே, அம்மா, அப்படி சொல்லிவிடாதப்பா. குலத்து ஒரு விளக்கு குடி வாழ்க்கையை மறந்து விட்டால் அடுத்து வரும் தலைமுறைக்கு ஆள் இல்லாமல் போய்விடும். எங்களோடு முடிய இருந்த அரச பரம்பரை உன் பிறப்பால் தொடர்ந்தது. அது உன்னோடு முடிய வேண்டுமா? முடியவில்லையே தாயே, முடியவில்லையே. சித்ராவை தவிர வேறொரு பெண்ணை மணந்து கொள்ளலாமா என்பதை எண்ணி பார்க்க கூட என்னால் முடியவில்லையே தாய். நீ எதை நினைக்கிறாயோ அதைதான் நானும் நினைக்கிறேன். பிடித்த கையை முறித்து பழக்கமில்லாத நம் பரம்பரை. ஆனால் சித்ரா கன்றும் குடிக்காமல் கலத்திலும் நிறையாமல் கவிழ்ந்த பால் போல் ஆய்விட்டாள். மகனே, கற்பகவல்லிக்கு உன்னை விட்டால் வேறு கதி இல்லை. தந்தையை பகைத்தவள், சகலமும் நீயே என்று நம்பி வந்திருக்கிறாள். இனி அவள் கதி என்ன? மணிவண்ணா, பெண் குலத்தில் யாரும் கண்ணீர் சிந்தக்கூடாது மகனே. கற்பகவல்லியை மணக்க வேண்டும் என்பது உன் தாயின் ஒரே ஆசை.
அதை ஒரே மகன் நிறைவேற்றி வைக்க கூடாதா மணிவண்ணா? அம்மா, உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் அம்மா. மணிவண்ணா, இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.